அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். நவ கிரகங்களும் ஜீவன அமைப்பும் பற்றி பார்க்கின்ற பொழுது, அதாவது எந்த கிரகமானது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் எப்படிப்பட்ட தொழில் உத்தியோக அமைப்பானது அமையும் என பார்க்கின்ற பொழுது, ஒருவரின் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 10ஆம் வீடானது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பாவமாகும். 10ஆம் வீட்டில் என்ன கிரகம் பலமாக இருக்கிறதோ அந்த கிரக தொடர்புடைய தொழில் உத்தியோக அமைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் குருவானவர் பலமாக இருக்கின்ற பொழுது உன்னதமான நிலையாகும். குருவானவர் ஒரு மிக சிறந்த சுபகிரகமாகும். குரு 10ஆம் வீட்டில் இருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது உண்டாகும். வங்கித்துறை, பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு 10ல் இருந்தால் உண்டாகும். 10ஆம் வீட்டில் குரு ஆட்சியோ உச்சமோ பெற்றாலும், 10ஆம் அதிபதி சேர்க்கை பெற்று குரு இருந்தாலும் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள், பண நடமாட்டம் தொடர்புடைய இடங்களில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள், வங்கித்துறை, வருமான வரித்துறை போன்றவற்றில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஒருவருக்கு உண்டாகும். குருவுடன் புதன் சேர்க்கை பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தால் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குருவானவர் 10ஆம் வீட்டில் இருக்கின்ற பொழுது, அதாவது வழக்கறிஞர் ஆகக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட ஒருவருக்கு உண்டாகிறது. 10ஆம் வீட்டில் குரு பலமாக இருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது ஏற்படும். குருவுடன் சந்திரன், கேது போன்ற கிரகங்கள் சேர்க்கையோ தொடர்போ இருந்தால் அந்த ஜாதகர் அறநிலைத்துறை, தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு, சமூக நல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள், பல்வேறு சமூக நல பணிகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக சாதிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் ஒருவருக்கு உண்டாகும். பெரும்பாலும் 10ஆம் வீட்டில் குருவானவர் பலமாக அமையப்பெற்று அந்த குருவின் திசையோ குருவின் புக்தியோ நடைபெற்றால் சமூக நல பணிகள், அறக்கட்டளைகள் நடத்தி அதன் மூலமாக சமுதாயத்தில் பணி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது.